குழந்தைகளுக்கு வெள்ளலார் ஆதரவற்ற குழந்தைகள் திட்டம், ராமன் தொழிற்பயிற்சி நிலையம், ராமன் மலையரப்பட்டி ஸ்ரீ வித்தாமியை தொழிற்பயிற்சி நிலையம் மற்றும் வெள்ளலார் பல்நோக்கு கூட்டுறவு குடிசை தொழில் சங்கம் போன்றவைகள். போல் பூமியிலோர் பிறப்பார், கப்பலாய் நீரிருந்து கவியாக வாழ்ந்திருந்தோம். வசதியற்ற மற்றும் ஆதரவற்ற மாணவர்கள் தங்கி பயிலும் வகையில் இலவச மாணவர் விடுதியை தொடங்கினார். அத்துடன் இல்லாமல் மாணவர்கள் தொழிற்பயிற்சி பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் தொழிற்பயிற்சி மையங்களையும் தொடங்கினார். மாணவர்களை நல்வழிப்படுத்தும் நோக்கத்தோடு நல்வழிப்படுத்தி சென்றார். அந்த நல்வழி நின்று போகாமல் இன்றும் நமது தாராளர் ஐயா அவர்கள் நடந்து கொண்டே வருகிறது. இந்த புகழ் என்றென்றும் நிற்காமல் ஐயாவின் உயிரான மூச்சான ஏற்பாடு ஐயாவின் வழி சென்று கொண்டே இருக்கும் என்று சொல்லி காய்கறித்தாளர்கள் ஒரு வள்ளலார் பலநோக்கு கூட்டுறவு குடிசை தொழில் சங்கம் அப்படி என்று பழைய மாதேவி துவங்கப்பட்டது. இதெல்லாம் நிறுவனம். அது அங்கு விளையும் நெல்லை இயந்திரத்தால் கிராமப்புற மக்களை வைத்து அந்த தோல் மட்டும் தூய்மை குறித்து பியூரான அரிசி, அந்த அரிசி யாருக்காக போகிறது என்றால் சிறைச்சாலையில் உள்ள கைதிகளுக்காக மட்டும் அதை அனுப்பக்கூடிய அந்த பொறுப்பு அந்த சங்கம், அந்த கூட்டுறவு குடிசை தொழில் சங்கம் என்று ஆரம்பித்து அந்த கிராமப்புறத்தில் உள்ள பெண்களுக்கு வேலை வாய்ப்பு, ஆண்கள் கிடையாது. ஏன்னா இப்போ மிஷினரி நிறைய வருது. அப்போ கடலூர் மாவட்டம் பூரா பழைய மாதிரி அந்த அரிசி யாருக்கும் தீங்கன்றி வாழ்பவன் மனிதன், ஊருக்கே வாழ்ந்து உயர்ந்தவன் புனிதன். யாருக்கும் தீங்கன்றி வாழ்பவன் மனிதன், ஊருக்கே வாழ்ந்து உயர்ந்தவன் புனிதன். நேற்று வரைக்கும் மனிதனப்பா, இன்று முதல் நீ புனிதனப்பா. நேற்று வரைக்கும் மனிதனப்பா, இன்று முதல் நீ புனிதனப்பா. என்றும் உங்கள் நினைவிலும் செயலிலும் நான் நீக்கமற நிறைந்திருப்பேன். உங்களின் முயற்சிக்கு விதையாய், உங்களின் வளர்ச்சிக்கு ஒளியாய்.